ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு 22 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியான் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சக்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? இமாச்சல பிரதேசம். ஹுண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் டமரியா, டம்கா, மீனாஸ் மற்றும் பட்டேலியா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வராயா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தாச சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல நாம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. 7 பெரிய பெருங்கடல்களை நீந்திய முதல் பெண் புல்லா சௌத்ரி. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை குதுப், பாரத் ரங் மகோத்சவ், சஃப்ரான் உற்சவ், சிஸ்டி ஜஹானி குராவ். இன்னைக்கான திட்டம் தீக்ஷா திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நிஸ்தா சமகர சிக்ஷா நிபுன் பாரத் 2021. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022. ஸ்வயம் பிளஸ் திட்டம், பிரேரணா திட்டம் 2024. டெல்லி முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரேகா குப்தா. 2024ஆம் ஆண்டின் BBC இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மனு பாக்கர். பெண்கள் பிரீமியர் லீகில் இளைய அறிமுக வீராங்கனை யார்? ஜி கமலினி. மூத்த இந்திய விஞ்ஞானிகளுக்காக அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஜேசி போஸ் மானிய திட்டம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஞானேஷ் குமார். விஜய் கிஷோர் அகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் பிக்கியுடைய தலைவர். கைதீர்த் ராகவேந்திரா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உடைய தலைவர். வி ராமசுப்ரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். பி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவர். பாஃப்டா விருதுகள் 2025 சிறந்த திரைப்பட விருதை வென்ற திரைப்படம் எது? கான்க்ளேவ். சிறந்த இயக்குனருக்கான விருது பிராடி கார்பட் வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது ஆட்ரியன் ப்ரோடி. சிறந்த நடிகைக்கான விருது மிக்கி மேடிசன். மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. பிலிப் நோய்ஸ் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. டாக்ஸிக் IFFI 2024 சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்காங்க. சாஜி என் கருண் JC டேனியல் விருது. கும்பய கதை 13வது உலகளாவிய நிலைத்தன்மை திரைப்பட விருது வாங்கியிருக்கு. அனுஜா திரைப்படம் 97வது அகாடமி விருதுகள்ல சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்பட விருது வாங்கியிருக்கு. ராகேஷ் ரோஷன் IIAFல இந்திய சினிமாவில் சிறந்த சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜெட் ட்ரெய்னர் 36 புதிய பெயர் என்ன? யஷாஸ். டெல்லி முகலாய தோட்டத்துடைய புதிய பெயர் அம்ரித் உத்யான். சாரதா ஸ்டேடியத்துடைய புதிய பெயர் சச்சின் டெண்டுல்கர் மைதானம். பாந்த்ரா டு வெர்சவா கடல் பாலத்துடைய புதிய பெயர் வீர் சவர்கர். உதம்பூர் ரயில் நிலையத்துடைய புதிய பெயர் கேப்டன் துஷார் மகாஜன். சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் மைதானத்துடைய புதிய பெயர் நிரஞ்சன் ஷா மைதானம். தர்பார் மண்டபத்துடைய புதிய பெயர் கணதந்திர மண்டபம். பூனே விமான நிலையத்துடைய புதிய பெயர் சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். தென்னாலி உடைய புதிய பெயர் மவுண்ட் மெக்கின்னி. சஃபாய் கரம்சாரிகளுக்கான தேசிய ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? சமூக நீதி அமைச்சகம். சமூக நீதி அமைச்சகம் சஃபாய் கரம்சாரிகள் தேசிய ஆணையத்தை 1994 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமூக நீதி அமைச்சகம் ஸ்ரேஷா திட்டம், ஸ்வர்ணிமா திட்டம், ராஷ்டிரிய வயஸ்ரீ யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் நம்மசி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிறுபான்மையினர் அமைச்சகம் நாயா சவேரா திட்டம். கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம். அது மட்டும் இல்லாம PM புஷன் சக்தி நிர்மாண் அபியான அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லித்தியம் ஆய்வுக்கான
புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? ஸோ லித்தியத்தை வந்துட்டு இந்திய நாடும் அர்ஜென்டினா சேர்ந்தும் ஆய்வு பண்ண போறாங்க. இந்தியா மற்றும் செயின்ட் கிறிஸ்டோபர் அண்ட் நேவிஸ் விளையாட்டு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் மலேசியா நாடு சேர்ந்து சுற்றுலாத்துறையில ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடும் சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடும் நிக்கராகுவா நாடும் விரைவான தாக்கு திட்டங்களை செயல்படுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. செய்திகளில் காணப்பட்ட சோபர்னிகா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது? கர்நாடகா. சித்தேஸ்வரி கோயில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அல்ஸ்டோனியா ஸ்காலரிசிஸ் வந்துட்டு வெப்பமண்டல மரம் அப்படின்னு சொல்லலாம். இத கருப்பு பலகை மரம், அறிஞர் மரம், டெவில்ஸ் மரம்னு சொல்லுவாங்க. பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா நாட்டை தொடர்புடையது. பூட்டான் நாடு புனட் சாங்சு நீர்மின் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜப்பான் நாடு சுபாறு தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா மீர்கேட் தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவட நதி மகாராஷ்டிரா மாநிலத்துல பாயுது. அப்துல் குரி தீவு வந்துட்டு இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருதுகள், வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மாண்டோ கொலாகோ துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருபோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபில், ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. நிகான் ஹி டாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பர்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் எம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டேரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.